நிறைந்த ஒரு சபையிலே பேச கிடைத்த சந்தர்ப்பத்தை நன்றி கூறிக்கொண்டு உரையை தொடங்குகின்றேன். வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட தருணத்தையோ ஒற்றை மைய கருத்தையோ அல்லது ஒரு மனநிலையையோ முன்னிறுத்தி மிக குறுகிய கால பகுதியில் நடக்கும் சம்பவத்தை சுருக்கமாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்தும் ஒரு இலக்கிய வடிவமே சிறுகதை என்று கூறுவர். இதில் நான் எழுதக்குள்ள உண்மையில் இந்த ஒற்றை மைய கருத்து என்றது சிறுகதையில் இருக்கணுமா என்று சொல்லி பார்த்தேன். அஜந்தகுமார் கதையை பொறுத்தவரையில் அது கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு வசனமாக ஒரு சொல்லாக அது அமைஞ்சது. ஆகவே தான் ஒரு சிறுகதை ஒரு குறிப்பிட்ட தருணத்தையும் ஒரு சம்பவத்தையும் ஒரு மனநிலையையும் அதே சமயம் ஒரு மைய கருத்தையும், அந்த மைய கருத்தை தான் அது ஒற்றை மைய கருத்தாக இருக்கும் அல்லது பல மையங்களை கொண்ட கருத்துக்களாக அமையலாம். அந்த வகையில் இதற்கான முன்னுரையை தயாரித்து கொண்டு எட்கார் அலன் போ சொல்லுவார், ஒரு கதை அரை மணித்தியாலத்துக்குள்ள முடியணும் என்று சொல்லுவார், அல்லது 2 மணி நேரத்துக்குள்ள அந்த கதை முடியணும் என்று சொல்லுவார். அஜந்தகுமாரனுடைய கதை ஒரு 4 பக்கத்துக்குள்ள, குறைந்தது ஒரு 4 பக்கத்துக்குள்ளேயும், நீண்ட பக்கம் என்று சொல்லும் பொழுது 9 பக்கத்துக்குள்ளேயும் தன்னை உள்ளடக்கி கொண்ட ஒரு செப்பமான ஒரு வடிவம். அதில் ஒரு அசாதாரணமான தருணங்களை அது வெளிப்படுத்தி நிற்கும். அதே சமயம் மனித வாழ்வினுடைய நிகழ் சம்பவங்களை கூறுவதாக அந்த கதைகள் அமைந்திருக்கின்றன. இந்த தொகுப்பை எடுத்து பார்க்கக்குள்ள அசரீதி முதல் அம்மனாட்சி வரையும் 11 கதைகள் அடங்கியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் கதைகள் மிக நேர்த்தியாக எழுதப்பட்டதாகவும் தேவையற்ற பகுதிகள் என்று சொல்லி ஒன்றுமே அதில் இல்லை என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சொமட்சான் மாம்ஸ் என்பவர் கூறியிருப்பார், தெளிவான தொடக்கம் ஒரு சிறுகதைக்கு அமையணும், அதே நேரத்தில் இடைப்பகுதி மற்றும் முடிவு என்பது நேர்த்தியாக அமைந்திருக்கணும். அந்த வகையில் 11 கதைகளும் மிக நேர்த்தியாக எழுதப்பட்ட கதைகளாக காணப்படுகிறது. அவரது பெரும்பாலான சிறுகதைகளில் மனிதநேயம், கழிவிரக்கம், உறவுகளின் இழப்புகளால் நேருகின்ற வலி, காதலினால் தன்னுணர்வு இழந்து வாடுகின்ற துயர் மற்றும் ஈழப் போராட்டம் விட்டு சென்ற ஆறாத வடுக்கள் என வாழ்வினுடைய பல்வேறு தருணங்களை பதிவு செய்யப்படுகின்றது. இந்த தொகுப்பின் ஊடாக அஜந்தகுமார் முன்வைக்கும் வாழ்வியல் தரிசனங்கள் மிக முக்கியமானவை. அதிபுனைவு அல்லது மீமியற்கை பாணியிலான கதை சொல்லல் என்பது இயல்பான ஒரு தர்க்க அமைப்புகளை மீறி கனவு, ஆழ்மன சிந்தனை, விசித்திரம் மற்றும் முரண்பாடுகளின் வழியாக கதையை நகர்த்தும் ஒரு உத்தியாகும். இந்த வகை உத்தி என்பது நிகழ்வதை போன்று மனம் உணர்ந்தது போல உலகை வெளிப்படுத்தக்கூடியதாக அமையும். மனித மனதினுடைய உளவியல் பதற்றங்களையும் அச்சங்களையும் குறியீடுகளையும் மற்றும் மறைபொருட்கள் ஊடாக புலப்படுத்தும் ஒரு படைப்பாகவே நான் இவருடைய முதல் கதையான அசரீரி என்ற கதையை பார்க்கிறேன். இக்கதையில் நேரடியான விவரிப்புகள் இல்லை, சிதறிய நினைவுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வருகிறது. மன அழுத்தங்கள் நுட்பமான ஒளிகளின் வழியாக காட்சிப்படுத்தப்படுகிறது. அதன் பொருள் வசனங்களினூடாக கட்டியெழுப்பப்படுகிறது. அந்த கட்டமைப்பு நேரற்ற கதை சொல்லல் பாணியாக விரிவடைகிறது. குறிப்பாக கதை எங்கு முடிகிறதோ அங்கேயே மீண்டும் தொடங்கும் ஒரு வடிவமாக அந்த கதையை ஒரு புதிய பாணியில் அஜந்தகுமார் ஆக்கியுள்ளார். கதை நகர்வில் பயின்று வரும் தைக்கும் முள், மீண்டும் தைத்து மீண்டும் வலி, முன்னை எடுக்க அதே இரத்தம் போன்ற படிமங்கள் மனித மனதின் தீராத வேதனையையும் குறிப்பிட முடியாத, தப்பிக்க முடியாத உளவியல் சார்ந்த விஷயங்களையும் ஒரு ஆழ்மன உணர்வுகளுக்கூடாக வெளிப்படுத்தி நிற்கிறது. அசரீரி மீண்டும் கேட்குமோ என்ற அச்சம் கதையில் இறுதி பகுதியில் வரும் பொழுதோ அது மீமியற்கை என்று சொல்லப்படுகின்ற அதிபுனைவாக வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இந்த சிறுகதையின் மைய கருத்து அமைதி மற்றும் விடிவுக்கான தேடலாகவும் அது வன்முறையாலும் இரத்தத்தாலும் கரைபடும் போது ஏற்படும் சிதைவாகவும் காட்டப்படுகிறது. இக்கதை 2007ஆம் ஆண்டு எழுதப்பட்டது என்பதால் அரசியல் சமூக சூழலில் எழுதப்பட்ட கதை என்பதாலும் அமைதிக்காக காத்திருக்கும் ஒரு சமூகத்துக்கு ஏமாற்றமே மிஞ்சியது என்பதை சமாதானம் என்ற சொல் ஒன்றின் ஊடாக
அஜந்தகுமார் அடையாளப்படுத்துவதன் ஊடாக அதுதான் அந்த கதையினுடைய லூப் என்று சொல்லுவோம். அந்த லூப், அந்த கதை சமாதானத்தினுடைய புத்தகம் இரத்தக்கரைகளால் நிறைக்கப்படுகிறது. பிறகு அந்த இரத்தக்கரைகள் அடிப்படையாக கொண்டு சமாதானம் முடிவடையுது. இந்த விஷயத்தை அந்த சமாதானம் என்ற ஒற்றை சொல்லின் ஊடாக அவர் காட்சிப்படுத்துவார். அந்த ஒற்றை மைய சிந்தனையே ஒரு சிறுகதையினுடைய ஆதாரமாக விரிவடைவதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. கதையின் நாயகன் ஒரு அசரீரி அருவமான குரலை பின்தொடர்ந்து உடல் மற்றும் மனச்சோர்வுகளை கடந்து ஒரு புதிரான இலக்கை நோக்கி பயணிக்கிறார். இப்பயணம் அமைதி, ஞானம் அல்லது விடிவை தேடும் மனிதனின் அகப்பயணமாக விரிவடைகிறது. பல தசாப்தங்கள் திறக்கப்படாத ஒளி வீசும் சமாதானம் புத்தகத்தை கண்டடையும் தருணம் நீண்ட போராட்டத்துக்கு பின் அமைதியை எட்டிய ஒரு மனநிலையை உருவாக்குகிறது. இதுவரும் கண்டறியாத பெருமுள் இலக்கை அடைவதற்கான பாதையில் நேரும் தடைகளையும் வலியையும் குறிக்கிறது. அந்த முள்ளிலிருந்து பெருகும் இரத்தம் ஒரு சுவராக உருவெடுக்கிறது. யதார்த்தத்துக்கும் மாயத்தன்மைக்கும் இடையிலான எல்லைகளை தீர்மானிக்கும் கதையாக, ஒரு குறியீட்டு வடிவமாக அந்த கதையை நான் பார்க்கிறேன். கதையின் இறுதியில் மீண்டும் ஒரு முள் தைப்பதும் அதிலிருந்து வெளிப்படும் இரத்தம் சமாதான புத்தகத்தை நினைப்பதும் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைகிறது. புத்தகத்தின் உட்பக்கங்கள் முழுவதும் இரத்தமாக காட்சியளிப்பது தேடப்படும் அமைதி வன்முறையால் குழப்பப்பட்டிருப்பதை எமக்கு உணர்த்தி நிற்கிறது. சுருக்கமாக கூறுவதானால், உன்னதமான இலக்குகளை தேடிச் செல்லும் பயணத்தில் வன்முறை குறுக்கிடும் போது அதன் இலக்குகளை எவ்வாறு சிதைந்து போகின்றன என்பதை இந்த அதிபுனைவு எமக்கு ஊட்டி நிற்கிறது. இரண்டாவது கதை மீளா மகன். இதுவும் ஒரு அருவ சித்திரமாக வந்து செல்லுகின்ற ஒரு கதை. தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான பாசைப்பிணைப்பையும் நோயுற்று தனிமையில் வாடும் தந்தையினுடைய உடல் இயலாமையும் சித்தரிக்கும் கதையே மீளா மகன். ஒரு தந்தையின் ஆழ்மன போராட்டத்தையும் போரில் அல்லது ஏதோ ஒரு சூழலில் காணாமல் போன அல்லது உயிரிழந்த மகனை பற்றிய ஏங்கிய நினைவுகளையும் அது வெளிப்படுத்தி நிற்கிறது. மீளா மகன் என்ற கதை ஆழ்மன போராட்டத்தையும் போரில் அல்லது ஏதோ ஒரு சூழலில் காணாமல் போன மகனை பற்றிய கதையாக அமைந்தாலும் அது கற்பனைக்கும் அதே நேரத்தில் யதார்த்தமான உலகுக்கும் இடையிலான ஒரு சஞ்சாரமாகவே அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த கதையில் அஜந்தகுமார் ஒரு கற்பனையான ஒரு வாழ்வையும் அதே நேரத்தில் உள்மன ஓட்டங்களுக்கூடாக ஒரு யதார்த்தமான வாழ்வையும் ரெண்டையும் இணைத்து ஒரு கதை சொல்லுகின்ற. இங்கு மீளா மகன் என்பது அவருடைய இறந்த மகனை குறித்து நின்றாலும் இன்னொரு பக்கமாக பார்க்கும் பொழுது அது அவருடைய உணர்வுகளுக்கூடாக அவன் உயிரோடு இருப்பது போன்ற ஒரு பிரம்மையை உருவாக்குகிறது. அதுதான் கதையினுடைய பலம் என்று நான் கூறுவேன். கதையினுடைய நாயகனான தந்தை உடல் நலிவுற்று படுக்கையில் கிடக்கிறார். அவரது கால்கள் வீங்கி நடமாட முடியாமல் இருக்கிறது. அவரது நெஞ்சில் ஏற்படும் கடுமையான வலி ஒரு பறவையை போல் சிறகடித்து மோதுவது போல், 100,000 எறும்புகள் கடிப்பது போல் விவரிக்க முடியாத ஒரு வலி என்று சொல்லி அந்த வலியை அவர் காட்சிப்படுத்தும் தருணம் மனதில் ஒரு முள் தைத்தது போல் அந்த சிறு நினைவை கொண்டு வரும். அதே சமயம் தன் அருகில் அமர்ந்திருக்கும் மகன் தனது தலையை கோதி விடுவது போல் அவர் கற்பனை பண்ணுவதும், டாக்டர் வருவார் என்று மகன் கூறுவதும் அவரது ஒரு கற்பனையாக கூட அமையலாம். அது கற்பனையா நிஜமா என்பது கதையில் எந்த சந்தர்ப்பத்திலும் வெளிப்படுத்தப்படவில்லை. அதே சமயம் மீளாமகன் என்ற தலைப்பே மகனின் பிரிவை உணர்த்தி நிற்கின்றன. மகனை பிரிந்த துயரமும் அவரது மனதை சிதைத்து அவரை பிரம்மைக்குள் தள்ளுகிறது. அவர் தனது மகனை மீளா மகன் என்று குறிப்பிடுவதன் மூலம் அவர் திரும்ப வரமாட்டான் என்பதை கதை உணர்த்தி நிற்கிறது. தலைப்பு தான் கதையாக அமைகிறது. யுத்தம் மற்றும் அதன் வடுக்கள் நேரடியாக கூறாவிட்டாலும் சில படிமங்கள் மூலம் போரின் பாதிப்புகளை அந்த கதையில் அவர் சுட்டி காட்டுவார். பச்சை பயிரை சப்பாத்துக்களால் மிதிக்க வேண்டாம், பச்சை பயிரை சப்பாத்துக்களால் மிதிக்க வேண்டாம். இந்த ஒரு வரிதான் அந்த வன்முறையின் அடையாளம். ஒரு அடையாள வழி கதையை நகர்த்தும் போக்கொன்றை அஜந்தகுமார் அதில் கையாள்வது அவருக்கு உரிய பாணியாக அமைகிறது. அதே நேரம் அதிகாரத்தாலும் வன்முறையாலும் நசக்கப்படும் வாழ்வியலை இந்த கதை நமக்கு உணர்த்தி நிற்கிறது. மகனை எங்கே என்று தெரியாமல் கொண்டு போய்விட்டார்கள் என்று மனைவி புலம்புவதும் காணாமல் ஆக்கப்பட்டவரினுடைய துயரத்தை பறைசாற்றி நிற்கிறது. மரணம் மற்றும் இறுதி தருணங்கள் கதையில் உணர்வு பூர்வமாக
காட்டப்படுகிறது. மகனின் மடியில் தலை சாய்ந்திருப்பது போன்ற உணர்வுடன் உடல் இலகி அவர் ஒரு மெதுவாக ஆட்கொள்ளலுக்கு உள்ளாகும் போது கதை தன்னை முடித்துக் கொள்கிறது. மூடாமனம் என்னும் கவிதை குறித்த ஒரு உரைநடை பகுதியாக தோன்றும். தான அஜந்தகுமாரின் மூடாமனம் ஒரு தனித்துவமான ஒரு படைப்பு. ஒரு கவிஞனின் மன போராட்டத்தையும் அவன் சொற்களுக்கும் சமூகத்துக்கும் இடையிலான முரண்பாட்டையும் மையமாக கொண்டு இந்த கதை எழுதப்பட்டுள்ளது. மனிதனிடமிருந்து பிறக்கும் சொற்கள் ஆயுதமாக்களை நோக்கி நகர்வதை இந்த சிறுகதை எமக்கு தருகிறது. கவிஞன் சொற்களை நேரடியாக இராணுவ சொற்களாக மாற்றுகிறான், அதே சமயம் கொரில்லா சொற்களாக மாற்றுகிறான். இந்த பயன்படுத்தும் சொற்கள் கதையின் போக்கில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அதே சமயம் இந்த கதை ஒரு விமர்சனத்தின் மூலம் போர் அல்லது அதிகார சூழலில் ஒரு படைப்பாளி எவ்வாறு நசுக்கப்படுவான் என்பதை எடுத்துரைக்கிறது. கதை ஒரு பாத்திரத்தை பற்றி பேசாமல் அந்த பாத்திரமே கவிதைகளை எப்படி உருவாக்குகிறது என்பதை சொற்களால் அவர் எழுதி செல்கிறார். இங்கு கதையில் பாத்திரம் என்பதே கிடையாது, சொற்கள் தான் கதையாக நிற்கிறது. அப்படி ஒரு கதை எழுதலாமா? ஆம், எழுதலாம் என்பதை அஜந்தகுமார் இதில் சாதித்து காட்டியிருக்கிறார். ஒரு வித்தியாசமான கதை. இன்றைய உலகில் விமர்சகர்கள் நசுக்கப்படுகிறார்கள் என்பதை, அவரது கவிதைகள் சமூகத்தால் தடை செய்யப்படுவது என்பதை வடை சுற்றும் காகிதமாகவும் மலமல்லும் தாளாகவும் சிறுமைப்படுத்தப்பட்டு கவிஞன் நசுக்கப்படுவதை எடுத்து காட்டுகிறார். இக்கதை உருவகங்களாலும் பல்வேறு படிமங்களாலும் பல்வேறு குறியீடுகளாலும் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆழ ஊடுருவும் படையணி, அம்பரா தோணி, ஆயுத பயிற்சி போன்ற போர்க்காலத்து சொற்கள் கவிதையை செயல்பாட்டோடு இணைந்து காட்டும் அஜந்தகுமார் இந்த கதையை ஒரு கவித்துவ உரைநடையிலேயே எழுதி செல்கிறார். கவிதையின் ஆழத்தையும் விளக்கத்தையும் அஜந்தகுமாரின் இந்த சிறுகதையில் காணலாம். இயற்கை உருவகங்களாக கையாளப்படுகிறது. கவிதைகள் வண்ணாத்தி பூச்சிகளாகவும் கிணற்று நீராகவும் உருவகிக்கப்படுகிறது. கடலாக உருவகிப்பதன் மூலம் இதனை அவர் இன்னொரு ஆழத்துக்கு கதையை நகர்த்தி செல்கிறார். கவித்துவம் செறிவான மொழி கதையின் மிகப்பெரிய பலம். சொற்கள் நிறைந்த ஒரு ஈரத்தலையணையில் அவன் பள்ளி கொன்றான் போன்ற சொற்கள் மனதை ஈர்க்கத்தக்கன. புனர்வாழ்வு முகாம் மற்றும் சொற்களுக்குள் ஆயுத பயிற்சி போன்ற அரசியல் குறியீடுகள் சமகால அரசியலில் நெருக்கடியை சிறப்பாகவே வெளிப்படுத்துகிறது. ஆயினும் அளவுக்கு அதிகமான உருவகங்கள் மற்றும் குறியீடுகள் சாதாரண வாசகனுக்கு கதையின் நேரடி பொருளை அறிவதில் தடை செய்யும். இது ஒரு கதையாக நகர்வதை விட கவிதை பற்றிய ஒரு நீண்ட கட்டுரையாக, ஒரு கவிஞனின் மன ஓட்டத்தை பதிவு செய்யும் ஒரு புனைவான ஒரு சித்திரம் என்று நாம் பார்க்கலாம். சுருக்கமாக சொன்னால் அஜந்தகுமாரின் இந்த படைப்பு ஒரு படைப்பாளிக்கும் அவனது படைப்புக்குமான உறவை வலியுடனும் அரசியலுடனும் சொல்லி செல்கிறது. ஒரு அடுத்த கதை உண்மையில் பரிபாஷையின் சுற்றோட்டத்தில் ஒரு குதிரைக்காரன். இச்சிறுகதை காதலின் ஆழமான உணர்வுகளையும் சொற்களால் விவரிக்க முடியாத மன போராட்டத்தையும் சித்தரிக்கிறது. பரிபாஷை என்பது ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு இடையில் அல்லது தனிநபருக்கு இடையில் புழங்கக்கூடிய ஒரு சமிச்சை மொழி. இங்கு காதலருக்கு இடையிலான ஒரு சமிச்சை மொழியாக அதை அவர் கையாளுகிறார். அதே சமயம் சுற்றோட்டம் என்பது மனதுக்குள்ளே சுழன்று கொண்டிருக்கும் எண்ண ஓட்டங்களை சித்தரிக்கிறது. குதிரைக்காரன் என்பது கட்டுப்பாடற்று ஓடும் குதிரையாக உருவகிக்கப்பட்டு அதை இயக்கும் அல்லது அதனால் இயக்கப்படும் ஒருவனின் மனநிலையை குறிக்கிறது. இக்கதை மௌனத்தின் மொழியை வலிமையாக முன்வைக்கிறது. காதலின் தவிப்பு, மௌனம் மற்றும் வெளிப்படுத்த முடியாத உணர்வுகள் இந்த கதையினுடைய முக்கியமான கருவாக சொல்லப்படுகிறது. தான் நேசிக்கும் பெண்ணிடம் காதலை சொல்ல முடியாமல் தவிக்கும் ஒரு இளைஞனின் அகப்போராட்டத்தையும் அவளது நினைவுகள் அவனை சிலுவை போல சுமக்க வைப்பதையும் இந்த கவிதை பேசுகிறது. காதலை சொல்ல முற்படும் பொழுது தொண்டைக்குள் புல்கள் நெளிவது போன்ற உணர்வையும் சொற்களின் வீதி ஊரடங்கி போவது போன்ற காதலின் அவஸ்தையையும் இந்த சிறுகதை ஒரு உண்மையான ஒரு உணர்வுகளுக்கூடாக எழுதி செல்கிறது. லாசாரா அபிதா நாவல் வரிகள் மூலம் கதை சொல்லி அந்த காதலை உறுதிப்படுத்துகிறார். உண்மையில ஒரு பிரதிக்குள் ஒரு பிரதியாக இந்த கதை பரிணமிக்கிறது. பிரதி ஒரு மற்றொரு பிரதியோடு உரையாடுவதை மேலைத்தைய நோக்கிலே பிரதிக்குள் பிரதிபின்னல் என்று கூறுவார்கள். இந்த பிரதிபின்னல் அடிப்படையில் முதல்
ஒரு தமிழ் கதையை பதிவு செய்த ஒருவராக அஜந்தகுமாரை நான் பார்க்கிறேன். உங்கள்கிட்ட சொல்லட்டோ என்ற சிறுகதை காதலின் பேரால் ஒரு இளைஞன் எதிர்கொள்ளும் மனச்சிதைவையும் யதார்த்தத்துக்கும் பிரம்மைக்கும் இடையிலான மனப்போராட்டத்தையும் உருக்கமாக சித்தரிக்கும் கதையாகும். ஆனந்தன் என்ற இளைஞன் பிருந்தி என்ற பெண்ணின் மீது ஈர்ப்பால் படிப்பை கைவிட்டு எப்போதும் அவள் நினைவிலேயே வாழ்கிறார். அவளது தனிமை நெருப்பு மாதிரி தகிக்கிறது. பிருந்தி தன்னை விரும்புவதாகவும் மற்றவர்கள் தங்களுக்கு எதிர்ப்பானவர்களாகவும் ஆனந்தன் நம்புகிறார். ஆனால் உண்மையில் பிருந்திக்கு அவனை தெரியாது. அவளுக்கு இன்னொரு காதலன் இருக்கிறான் என்பதை அறிந்த ஆனந்தனாலும் அதனை ஜீரணிக்க முடியவில்லை. அது பொய்மை என்று கருதப்பட்டு ஒரு கற்பனாவாத போக்கில் வாழுகின்றார். அதில் மிக உருக்கமான ஒரு பாத்திரம் அவனை வளர்த்த அக்கா பாத்திரம். அந்த பாத்திரம் ஒரு தாயாக நின்று ஆனந்தனின் நிலையை எண்ணி கவலைப்படுவதையும் நாங்கள் இந்த சிறுகதையில் பார்க்கலாம். சுண்ணாம்பு சிறுகதை சிறுவர்களுக்கே உரிய விளையாட்டுத்தனமான பொறாமை உணர்வு எவ்வாறு ஒரு பேராபத்தில் முடிகிறது என்பதை யதார்த்தமாக சித்தரிக்கிறது. இக்கதையின் மையக்கரு சிறுவர் மனப்பொறாமையும் அதன் விளைவும் ஆகும். வசதியற்ற நிலையில் இருக்கும் ஒரு சிறுவனின் மற்ற சிறுவர்கள் பெரிய பட்டங்கள் ஏற்றுவதைக் கண்டு ஏங்குவதையும் இந்த சிறுகதை ஒரு சிறுவனின் மனோநிலைக்கு ஊடாக காட்சிப்படுத்துகிறது. அந்த ஏக்கம் மெல்ல பொறாமையாக மாறி அவர்களின் பட்டம் அருந்து போக வேண்டும், அந்த மரத்தில் சிக்க வேண்டும் என்று வைரவிடம் வேண்டுகிறார். சுண்ணாம்பை தடவி நூலை அறுக்கும் சிறுபிள்ளைத்தனமான சிந்தனையால் இறுதியில் ரமணன் என்ற சிறுவன் கிணற்றுக்குள் விழுந்து இறந்து போகிறான். அவனுக்காக பரிதாபப்படுவதுடன் இந்த கதை தன்னை முடித்துக் கொள்கிறது. இந்த கதையில 2 கதைகள் அடிநாதமாக சொல்லப்படும். அந்த கதை 2மே ஒரு மன போராட்டத்தினுடைய உள்மன ஆழ வடுவை ஏற்படுத்துகின்ற கதை. ஒன்று அம்மனாட்சி, 2வது தாடியப்பா. தாடியப்பா சிறுகதை ஈழத்து போர்ச்சூழலால் சிதைந்து போன நிலப்பரப்பையும் மனித உறவுகளையும் மீள முடியாத நினைவுகளையும் ஒரு பயணத்தின் ஊடாக விவரிக்கிறது. இந்த கதையின் மையக்கரு இழந்த நிலமும் மறக்க முடியாத மனிதர்களும் என்பதாகும். கதை சொல்லி நீண்ட காலத்துக்கு பிறகு தனது தம்பி கேசவனுடன் சைக்கிளில் தனது பழைய ஊரான மத்துவிலை பார்க்க செல்லும் ஒரு பயண கதையாக இது விரிகிறது. ஓர் காரணமாக தென்மராட்சி பகுதியிலிருந்து வடமராட்சிக்கு இடம்பெயர்ந்த ஒரு குடும்பத்தின் ஏக்கத்தை இந்த கதை பேசி நிற்கிறது. ஒரு ஆன்மீகவாதியாக அல்லது சித்தராக சித்தரிக்கப்படும் தாடியப்பா கதை சொல்லியின் சிறுவயது நினைவுகளின் ஒரு அங்கமாக இருக்கிறார். அவர் மீதான மற்றும் அவரது இறுதிச் சடங்கை கூட பார்க்க முடியாமல் போன விரக்தியும் போரின் கொடூரமும் இந்த கதையில் வந்து செல்கிறது. அதே சமயம் கண்ணீர் திசை சிறுகதை ஈழத்து போர்ச்சொல்களில் ஒரு குடும்பம் எதிர்கொண்ட இழப்பையும் அதன் விளைவாக எஞ்சியிருக்கும் ஆறாத வடுக்களையும் மிக உருக்கமாக சித்தரிக்கிறது. போரினால் சிதைந்த வாழ்வும் நீதியற்ற மரணங்களும் இக்கதையின் மையக்கருவாக உள்ளன. போரின் போது நிகழ்ந்த கிளைமோர் தாக்குதல் மற்றும் அதனைத் தொடர்ந்து இராணுவ அச்சுறுத்தல், ஒரு குடும்பத்தின் தூணாக இருந்த தவராசா மற்றும் சுபவாதா ஆகியோரின் இழப்புகள் ஒரு மனித மனத்தை எவ்வாறு உலுக்குகிறது, ஒரு குடும்பத்தை எவ்வாறு புரட்டி போடுகிறது என்பதை ஒரு தாயின் துயரத்தின் ஊடாகவும் தந்தையின் நினைவுகளுக்கு ஊடாகவும் ஒரு தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும் கதையாக இந்த கதை காணப்படுகிறது. பஞ்சலிங்கம் என்ற கதை போரினால் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மனிதர்களையும் அத்தகைய சூழலில் ஒரு குடும்பம் எதிர்கொள்ளும் இக்கட்டான நிலையையும் பேசி நிற்கிறது. போரினால் சிதைந்த மனநிலையும் மனிதநேயமுமே இந்த கதையின் மையப்பொருள் என்பேன். போர்க்கால இடம்பெயர்வுகள் மற்றும் இழப்புகள், மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று ஒதுக்கப்படும் நிலைகள், மனிதர்களின் வாழ்வியல் கோலங்கள் முதலானவை இந்த கதையில் ஒரு சிறுவனின் உளத்தபிப்புக்கு ஊடாக எடுத்து காட்டப்படுகிறது. சமூகம் யாரை பைத்தியம் என்று ஒதுக்குகிறதோ அவரே அந்த சமூகத்தை வாழ வைக்கும் ஒரு மனிதனாக இருக்கின்றார் என்பதை பஞ்சலிங்கம் அன்னையின் ஊடாக அஜந்தகுமார் காட்சிப்படுத்தி இருப்பார். முட்கள் கீறிய உடம்பு, இரத்தம் கசியும் முகம், மழையில் நனைந்தபடி குடையோடு நிற்கும் தந்தை என அஜந்தகுமார் தீட்டும் சித்திரங்கள் மனதில் ஆழப்பதிகின்றன. போர்க்கால அவலங்களை நேரடியாக சொல்லாமல் அதன் விளைவினால் மனம் நிலை குழம்பப்பட்ட மாந்தர்களுக்கு ஊடாக காட்சிப்படுத்தி இருப்பது அஜந்தகுமாரின் சிறுகதை தன்மைக்கு ஒரு முத்தாய்ப்பு என்றே கூறிக்கொள்ளலாம்.
அம்பனாச்சி சிறுகதை ஒரு ஊரின் ஆன்மீக அடையாளமாக திகழும் ஒரு மூதாட்டிக்கும் ஒரு மாணவனுக்கும் இடையிலான ஆத்மார்த்தமான உறவினை பேசிச் செல்கிறது. போர்க்கால இடர்பாடுகளை சித்தரிக்கும் இக்கதை நம்பிக்கையையும் வாழ்க்கையையும் மையமாக கொண்டு எழுதப்பட்டது. அதாவது மூதாட்டியின் நம்பிக்கை ஊட்டும் சொற்களையும் ஆசீர்வாதத்தையும் பெருந்துணையாக கொண்டு ஒருவன் தன்னுடைய கல்வியில் முன்னேறி கொண்டிருக்கும் நிலையில் அவளது அந்த அம்மனாட்சியின் மரணம் அவனை எவ்வாறு மனச்சிதைவுக்குள் உள்ளாக்குகிறது என்பதை இந்த கதை துல்லியமாகவே எழுதி செல்கிறது. பூனை வெளிச்சம் என்னும் கதை ஒரு மிக முக்கியமான ஒரு சிறு பெண், அதாவது ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்த ஒரு பெண்ணின் இழைப்பினால் ஏற்படுகின்ற வலியை கூறி செல்லும் அவஸ்தைகளையும் அதனால் அவர்களுடைய வாழ்வியல் எவ்வாறு இன்னொரு மதத்தை நோக்கி நகர்கிறது என்பதையும் எடுத்து காட்டுகிறது. அஜந்தகுமாரின் சிறுகதைகள் ஈழத்து போர்ச்சூழலுக்கும் பிந்திய மனித வாழ்வின் அந்தரங்கமான வழிகளை கூறி செல்லும் கதைகளாகும். ஆறாத வடுக்களை மனதில் ஏற்படுத்தும் ஒரு நுண்ணிய பதிவாக இச்சிறுகதைகள் காணப்படுகின்றன. நிலப்பரப்பின் சிதைவு, ஒருதலை காதலின் தவிப்பு, போரினால் ஏற்பட்ட உளவியல் பாதிப்புகள், வறுமையின் பிடியில் சிக்கிய சிறுவரின் மனநிலைகள், நினைவோடை மற்றும் பிரதிபின்னல் போன்ற நவீன உத்திகளின் ஊடாக இந்த கதைகள் ஆழமாக சித்தரிக்கப்படுகின்றன. குறிப்பாக மௌனத்தையும் இழப்பையும் கருப்பொருளாக கொண்டு இந்த கதைகள் எழுதப்பட்டுள்ளன. சமூகத்தால் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட மனிதர்களின் மனிதாபிமானத்தை பேசும் கதைகளாக, ஒரு ஆத்மார்த்தமான நிலைகளை உணர்த்தும் கதைகளாக இவைகள் அமைகின்றன. இருப்பினும் இக்கதைகளின் மொழியமைப்பில் காணப்படும் ஒருவித இறுக்கம் மற்றும் நவீன உத்திகளின் மிகையான பயன்பாடு சில இடங்களில் சாதாரண வாசகர்களுக்கு புரிதல் சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடும். ஆயினும் கதைகளின் கருப்பொருள் பெரும்பாலும் துயரமானவையாகவும் ஏக்கத்தை சுமந்தலையும் மனிதனின் உள வேட்கையை வெளிப்படுத்துவதாகவும் அமைகிறது. போரின் அரசியல் பின்னணிகளை விட தனிமனித உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பது கதைகளின் முடிவில் காணப்படும் தற்செயலான திருப்பங்கள் கதையினுடைய உன்னத நிலையை எடுத்து காட்டுகிறது. அஜந்தகுமார் படைப்புகளின் வாயிலாக ஒரு இலக்கிய பிறப்பில் புதிய அழகியலை தோற்றுவித்துள்ளார் என்பதில் ஐயமில்லை. யாழ்ப்பாண வட்டார வழக்கின் செழுமையோடும் நவீன இலக்கிய கோட்பாடுகளின் துணையோடும் இவர் படைத்துள்ள இச்சிறுகதைகள் ஒரு காலத்தின் பதிவாகும், வரலாற்று சாட்சியங்களாகும். சிதைந்த மனங்களின் ஆத்மார்த்த வெளிப்பாடுகளாக தோன்றும் இச்சிறுகதைகள் என்றும் நிலைத்திருக்க வல்லவை. டைமுக்குள்ள முடிச்சுட்டேன் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.